ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சாங் அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேர்ந்து ஹாப்பியாக பேசிட்டு வந்துட்டுருக்கா. அவள் ஒரு இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே சென்ட்ட என்னப்பா இன்றைக்கி வந்து என்னை பிக்கப்லாம் பண்ண வந்திருக்கியேன்னு சொன்னதுமே, ஆமாம் நான் இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தேன் அதனால தான் சொல்லிட்டு, உனக்கு ஒரு குட் நியூஸ் தெரியுமா, நான் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிட்டேன் அப்படின்றத சொன்னதும் அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. இப்படி ஹெலன் கம்பெனியோட சேர்ந்து எனக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு செட்டாகவே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். இன்றைக்கி நான் வந்துட்டு உனக்காக சூப்பராக வந்துட்டு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுக்க போகிறேன். என்ன உனக்கு என்ன பிடிக்குமோ நீ வாங்கி சாப்பிடுன்னு சொன்னதும், நான் ஹாட் பாட் தான் வாங்கி சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டா. நான் வந்துட்டு இப்போ காசு ரொம்ப வச்சுருக்கேன், நீ வந்துட்டு உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டாவே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, அங்கே பைக்ஸ் எல்லாமே சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பயமாகி போயிடுது. அப்போ அதில் ஒரு பையங்க ஷாவுன்னு இறங்கி வந்துட்டு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே, இப்போ என்ன அறிவில்லாமல் பண்ணிட்டுருக்க, நான் உன்னோட டீச்சர், நீ இப்படியே என்கிட்ட பிஹேவ் பண்ணுவேன்னு சொன்னதும், நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, அங்கே நம்ம ஷென்னுக்கு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே அவனை அடிக்க போகிறப்ப, நீ என் மேலே கையை வச்சுன்னு வச்சுக்கோமே, ஷோ ஃபேமிலி உன்னை சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு சொன்னதுமே அவனுக்கு அப்போ டராகிருது. அப்போ இவனை பார்த்தே இல்லை, இவன் வந்துட்டு உன்னை பாதுகாப்பான்னு நீ நினச்சிட்டு இருக்கியா, ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா இவன் உன்னை சேல்ஸ் கூட பண்ணிட்டு போவான், நான் வந்துட்டு அப்படி கிடையாதுன்னு சொன்னதும், என்னோட பாய் ஃப்ரெண்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அப்போ அங்கே ஃபோன் சொல்லிட்டு ஒரு பர்சன் வர்றான். அவன் தான் நம்மளோட ஹீரோவுமே. அவன் அங்கே பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே நோசாகி போயிடுது. அது ஷாவோட அங்கிள் தான். அப்போ அங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்படி வந்துட்டு நான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்கிறப்ப, அங்கே அவனுக்கு ஹீரோயினை பார்த்துட்டு சில விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஏன்னா ஹீரோயின் அவனோட சீக்ரெட் லவராக இதுக்கு முன்னாடி இருந்திருப்பா போல். ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கப்ப, ஹீரோயினுக்கு அவனை பார்த்துட்டு கை காலாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஏதாச்சும் உண்மையாக வெளியே வந்துருமோ என்னமோ செய்யிட்டு, அப்போ ஷென் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக உங்களோட நெஃப்யூ வந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டுருக்காரு, தயவு செஞ்சு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, இவன் வந்துட்டு என்னோட ஒய்ஃப் அப்படின்ற சொன்னதும், நீங்கள் என்ன 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டீங்களான்னு சொன்னதும், நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் வந்து மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே, சரி ஓகே நீ ஷாவ் என் கூட சேர்ந்து வான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். பட் ஹீரோயினுக்கு அங்கே தலையெல்லாமே சுற்றி அவள் கீழே விழுக போயிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே அவன் பயந்து போயிட்டு என்னாச்சுன்னு சொன்னதும், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் ஆகிட்டு இருக்கு, தயவு செஞ்சு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிரு அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அங்கே பப்பில் தான் 2 பேருமே போய் உட்காந்துருக்காங்க. அப்போ ஷாவும் அவன் வந்துட்டு பாருங்கள் எப்படிப்பட்ட பர்சனை போய் சூஸ் பண்ணியிருக்கான், அவெல்லாம் கரெக்டான பர்சனே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை பற்றியே தான் அங்கே வந்துட்டு யோசனை பண்ணி பேசிகிட்டே இருக்கான். நான் தான் வந்துட்டு அவளுக்கு கரெக்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே வந்துட்டு ஒரு பைத்திய மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ ஆனால் அதை பற்றி வந்துட்டு யோசிக்காமல் ஹீரோயின் வந்துட்டு எப்படி அவன் கூட போய் வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக வந்துட்டு அங்கே யார்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணுறான். அவங்க பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வந்துட்டு 2 டேஸில் இன்னும் வரணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பார்த்தா தூக்கமே சுத்தமாக வர மாட்டேது. அவளுக்கு ரொம்ப நோஸ் ஆகி போயிருக்கு. அங்கே வந்துட்டு எப்படி மீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அப்ராடில் அவங்க உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்திருக்கா. அவன் வந்துட்டு என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன ஏமாற்றிட்டாங்க, இங்கே படிக்கிறதுக்கு காசு எதுவுமே இல்லை, ஃபுல்லாமே வந்துட்டு வீட்டுக்கு கொடுக்க காசு இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஒத்த பைசா கூட இல்லாமல் ஏமாற்றிட்டு என்னை வந்துட்டு இப்படி கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டானுங்கன்னு சொல்லிட்டு அழுகும்போது, நான் வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு படித்து முடிச்சு எல்லாமே பண்ணுற வரைக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். சீக்ரெட் லவராக இருக்கணும்னு அவங்க சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டுமே. ஆனால் வேறு ஏதாச்சும் ஒரு மேனை வந்து நீ டச் பண்ண விட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன் கையை காலை உடச்சிருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அவளுக்கு அடிக்டாகவே மாறி இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு நானும் அவனுமே எப்பயோ வந்துட்டு அங்கே பிரிஞ்சிட்டோம், ஆனால் இப்போ அவன் திரும்ப ரிட்டர்ன் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, இது ஏன் ஒரு கோ இன்சிடென்ட்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவனை மீட் பண்ணுறதுக்காக வர்றான். ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுமே அங்கே வந்துட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அசிஸ்டண்ட்டுமே ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. அப்போ அங்கே ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் ஃபோட்டோலாம் இருக்குது. அதை பார்த்துட்டு என்னப்பா 2 பேரும் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அவங்களுக்கு 18 ஜூலை தான் வந்துட்டு பெர்மிஷன் கிடச்சிருக்கான்னு சொல்கிறப்ப, அங்கே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு ப்ளே பாய் வந்த உடனே என்ன வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ண பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணுற ட்ரை பண்ணுற போலேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. சரி இவனை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு சொன்னதுமே, இவன் வந்துட்டு ஒரு சின்ன கம்பெனியில் தான் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், சரி அவங்க கூட சேர்ந்து நம்ம கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். ஸோ நைட் அதே மாதிரி எங்கள் மீட்டிங்குமே ஏற்பாடாகிருது. அப்போ அங்கே சென்னையுமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவன் ரொம்பவே அங்கே ட்ரிங்க் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் கால் பண்ணுறான், நீ எப்போ வந்துட்டு வரப்போகிற வீட்டுக்கு, டைம் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதும், நான் இப்போ வந்து ஹெலன் குரூப்போட சேர்ந்து மீட்டிங்காக வந்திருக்கேன், நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு சொன்னதுமே, நீ என்ன ட்ரிங்க் பண்ணியிருக்கியா, நீ எங்கே இருக்கன்னு சொல்லி நானே உன்னை பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லிடா. அப்போ அவங்க பாஸ் வந்துட்டு, உன்னோட வருங்கால ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, நீ
எப்போ ட்ரிங்க் பண்ணி போதையானாலுமே உன்னை பிக்கப் பண்ண வந்துடுறாங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ இவ எதுக்காக இங்கே உட்காந்துட்டு இருக்கணும், நீங்கள் ரூமுக்கு போய் படுக்க வைங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு மெசேஜ் பண்ணி விடுறான். அப்போ அங்கே கூட்டிகிட்டு வரதுக்காக ஹீரோயினுமே அங்கே மெசேஜ் வந்து பதிலுக்கு பண்ணுறா, எங்கே நீ இருக்கேன்னு சொல்லிட்டு ட்ரிபிள் எயிட் ரூம் நம்பரில் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜுமே அவன் டிலீட் பண்ணிடுறான். ஹீரோயினுமே அந்த ரூமுக்கு வெளியே போய் கதவை நாக் பண்ணதுமே அங்கே அவன் வந்துட்டு கதை ஓப்பன் பண்ணதும் இவ பார்த்துட்டு பயந்து போயிடுறா. அவையும் இவன் உள்ளே பிடிச்சி இழுத்ததுமே நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நீ என்ன வந்துட்டு மேரேஜ் பண்ண போறியா, யார் வந்துட்டு உனக்கு பெர்மிஷன் கொடுத்தது, நான் வந்துட்டு உன்னை இன்னும் விடவே இல்லையேன்னு சொன்னதுமே, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் தகுதியான பொண்ணெல்லாம் கிடையாதுன்னு சொன்னதுமே, நான் சும்மா ஜோக்காக தான் சொன்னேன், இந்த ரிங் வந்துட்டு உன் கைக்கு சுத்தமாக நல்லாவே இல்லை, உன்னோட வெட்டிங்க்கு நான் வந்துட்டு நல்ல கிஃப்டாக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் ஹீரோயினுக்கு ஹார்ட் பீட்டில் எல்லாமே அங்கே ரொம்பவே ரைஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே கால் பண்ணி அங்கே நம்ம ஷேன்டானி இப்போ எங்கே இருக்கு அப்படின்ற செட்டு கேட்குறா. பிறகு அவனையுமே கூட்டிகிட்டு அவங்க கிளம்பி போயிடுச்சுக்கா. ஏதாச்சும் டாக்ஸி வருமானு பார்த்துட்டு இருந்தா எந்த ஒரு டாக்ஸியுமே வரல. அப்போ நம்ம ஹீரோ தான் காரை கொண்டு வந்து நிப்பாச்சான். ஏன்னா டாக்ஸி எதுவுமே கிடைக்கலையா, சரி வாங்க நாங்களே உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறோமேன்னு சொன்னதுமே வேறு வழியே இல்லை, இன்னும் வேற கூட்டிகிட்டு போகணுமேன்னு சொல்லிட்டு அவனும் ஓகே சொல்கிறானேன்னு நாங்கள் கூட சேர்ந்து கிளம்புறாங்க. அப்போ அவன் நீங்கள் வந்துட்டு எங்கள் கூட சேர்ந்து வந்து டீ குடிக்க முடியுமா, இவன் வந்துட்டு நல்லா டீ போடுவான்னு சொன்னதுமே, இல்லை டீலாம் வேணாம் தண்ணி தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி மட்டும் போதுன்னு சொன்னதும் அவங்க வாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினை எங்கள் பிரசிடென்ட்டுக்காக நீ தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே உள்ளே போனதும், உண்மையிலே உன்னோட ஃபியான்ஸை வந்துட்டு உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கான், நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் என்னோட பாஸ்ட் என்னோட ப்ரெசென்ட்டை கெடுக்கிறதுக்கு நான் விடக்கூடாது, எல்லாத்தையுமே நான் சமாளிச்சாகணும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. திரும்ப அவனுக்கு தண்ணி கொண்டு வரா. பட் அங்கே வந்து பார்த்தா என்ன காணோம், இவன் தான் ஏதோ ஒரு வேலையை வெளியே அனுப்பியிருக்கான் போல. இதாங்க தண்ணின்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்கும்போது இவன் வேகமாக பிடிச்சி ஹீரோயினை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு எதுக்காக என்னை பார்த்துட்டு இப்படி வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பிடிச்சி அங்கே போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பைட் பண்ணதும், என்ன இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு உன் கூட இதெல்லாம் பண்ணது இல்லையா, எல்லாமே நான் பண்ணி முடிச்சிட்டேன் இல்லை எப்பயோன்னு சொல்லிட்டு அவன் விடவே மாட்டான். ஹீரோயின் எவ்வளோ சொன்னாலுமே ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, நான் வந்துட்டு உன்ட்ட என்ன பர்மிஷன் கொடுத்தேன்னா என்னை விட்டுட்டு போன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, நான் ஆல்ரெடி உங்களை எப்பயோ வந்துட்டு விட்டுட்டேன், நான் இப்போ வேற ஒரு பர்சனை மேரேஜ் பண்ண போகிறேன், நீங்கள் என் லைஃப்பில் வந்துட்டு தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா நம்ம ஷென்மே வந்துட்டு வீட்டுக்கு வர்றான். பட் அங்கே கதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். குடிச்சுப்பிட்டு பாஸ்வேர்டு எல்லாமே தப்பாக போட்டுட்டு இருக்கான். திரும்ப திரும்ப தப்பாகவே ஆயிடுச்சு. ஹீரோயின் பயந்துட்டு விட்டுருங்க அவர் பார்த்துருவாருன்னு சொன்னாலுமே இவன் கேட்கவே மாட்டான். டெவில் மாதிரி பிஹேவ் பண்ணுறான். கரெக்டாக அவன் பாஸ்வேர்ட் போட்டுட்டு அங்கே உள்ளே வந்ததுமே பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே க்ளீனிங் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவன் கோவமாயிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, பிரசிடென்ட்டை போய் வேலை வாங்குவேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே, என்ன பண்ணி வந்துட்டு அவங்க மேலே கோவப்படுற, அவங்க ஒன்றும் இதெல்லாம் பண்ண சொல்லலை, நான் சும்மா இருந்துட்டு இருந்தேன் அதனால் நான் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே எப்படியோ வந்துட்டு தப்பிச்சிட்டா. அப்போ சரி ஓகே எங்கள் பாஸை கொண்டு போய் நீ விட்டுட்டு வந்துருன்னு சொன்னதும் அவங்க அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு போனதும் அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்து நின்றுட்டு எதுக்காக நீ என்னை பார்த்து இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, நீங்கள் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ற சொன்னதும், நான் எப்பயும் உன்னை விட போகிறது கிடையாதுன்னு சொன்னதும், நீங்கள் ஏன் எப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, என் லைஃப்பில் நான் பண்ண தப்புனா உங்கள் கூட சேர்ந்து இருந்தது தான், பட் வந்துட்டு அது எப்பயோ ஃபினிஷ் ஆயிடுச்சு, இப்போ நான் வந்துட்டு வேற ஒரு பர்சனை வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் அங்கே அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நோவஸ் ஆயிடுச்சுக்கு. அப்போ லிஃப்ட்டுமே ஓப்பன் ஆகிடுது. அவன் அங்கே உள்ளே போயிட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு நம்ம மேலே சந்தேகம் வராமல் இருக்கணும்னா நெக்ஸ்ட் டைம் நீ என்னை மீட் பண்ணும்போது வியர்டாக இப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணுறத முதல் ஸ்டாப் பண்ண அப்படின்ற செட்டு போகிறான். போகும்போது திரும்பவுமே சொல்லிட்டு போகிறான், நம்ம ரெண்டு பேருமே வந்து மீட் பண்ணிட்டு இவ்வளோ க்ளோஸாக இருந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உன்னோட இந்த பாய் ஃப்ரெண்டு உன்னை வந்துட்டு முழுசாக இப்போ வந்துட்டு பாசமாக பார்த்துக்கிற மாதிரியே ஏற்றுக்குவானான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு பிறகு அங்கே நம்ம ஹீரோவை பற்றியுமே அவள் விசாரிக்க சொல்லியிருக்கா. இவர் வந்துட்டு அந்த குரூப்போட செகண்ட் பையன் தான்ப்பா, இவ்வளோ நாள் அப்ராட்லேருந்து எல்லா பிரான்ச்சையுமே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு, இப்போ ஹெலன் குரூப்பை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நியூஸ் வந்ததுபடி அவர் திரும்ப ரிட்டர்ன் போகிற மாதிரி இல்லை போல், இங்கே தான் இருந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்க போகிறாருன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே இன்னொரு விஷயமே அவரை பற்றி கேள்விப்பட்டேன், அவர் அப்ராடில் இருக்கும்போது படிக்கும்போது 20 வயசுலேயே ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க, 2 பேருக்கு அதுக்கப்புறம் தான் பிரேக்கப் ஆயிருக்குன்னு சொன்னதுமே ஹீரோயின் அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை நான் தான் அப்படின்ற சொல்கிறா. அதை கேட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, ஆமாம் நான் இதை பற்றி வந்துட்டு இப்போதைக்கு எதுவும் பேச விரும்பலை, பட் வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் வந்துட்டு ஹெல்ப் தேவைப்பட்டால் நீ தான் பண்ணணும்னு சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு அவங்க ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க. நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சமாளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உனக்கு என்னைக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ணணுன்னு, அந்த வெர்ஜினிட்டியை ரிப்பேர் பண்ணுறதுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் அவளுமே எங்கே ஓகேன்னு சொல்கிறா. ஸோ ஹீரோ கூட சேர்ந்து தப்பாக இருந்தோன்னு சொல்லிட்டு இவன் கண்டுபிடிச்சிட்டா ப்ராப்ளம் ஆயிரும்ன்றதுக்காக இப்படி வேலை பண்ணிட்டு இருக்கா போல். அப்போ அங்கே ஹாஸ்பிட்டல் வந்து கால் வந்துடுது, இப்படி அவங்க அம்மாவுக்கு வந்து
வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டதுமே அவ ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே நம்ம ஷென்ட்ட தான் கால் பண்ணுறா. அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கான், அவங்களுக்கு கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நீ கூட சேர்ந்து வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்துட்டு இப்போ முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன்ப்பா, ஹெலன் குரூப்பில் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், தயவு செஞ்சு நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, நீ வந்துட்டு போய் எல்லாத்தையுமே வந்து ஃபினிஷ் பண்ணு, நான் வந்துடுறேன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ கூட தான் சேர்ந்து அவன் நின்றுட்டு இருக்கான். அப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோட ஒய்ஃப் வந்து பார்த்துக்குவான்னு சொன்னதுமே உன்னை வந்துட்டு அந்த பொண்ணு சூஸ் பண்ணியிருக்கானா, நீ வந்துட்டு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுத்துக்குவேன்றதுக்காக தானே, ஆனால் நீ உன் வேலையை பெருசாக பார்த்தேன்னா எப்படின்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது அதை கேட்டுட்டாங்க. ரொம்ப வந்துட்டு அவனுக்கு கஷ்டமாயிட்டு மூஞ்சே மாறி போயிடுது. சரி சார் நம்ம கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். சரி நீ போன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை என்ன விஷயம்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் விசாரிச்சுட்டு வர சொல்லியிருக்கான். இப்படி அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப முடியாமல் இருக்கு, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, கிட்னி எல்லாம் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதும் சரி இதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே எனக்கு கொடுத்துட்டே இருங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவங்களுக்குமே வந்துட்டு டாக்டரை மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க இந்த வெர்ஜினிட்டி ரிப்பேட்காகன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் சிரிச்சுட்டு என்னைக்கு டேட் அப்படின்றத சேர்த்து கேட்குறான். ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பாங்க ஷென்மே வந்துடுறான். எப்படி இருக்காங்க அம்மான்னு சொன்னதுமே டாக்டர் வந்துட்டு உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதுமே ஐயோ கடவுளே இதுக்கு எவ்வளோ காசு செலவாகுமோ, இதையுமே நான் தான் பே பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே வந்துட்டு நர்வஸ் ஆகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலையாயிட்டு இருக்கதை பார்த்துட்டு நீ ஏன் கவலைப்படுற, ஒன்றும் கவலைப்படாத, அவங்கள காப்பாற்றிடலான்னு சொன்னதுமே அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு அம்மாவை தவிர யார் இருக்காங்க, நானே பேசாமல் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு டொனேட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் கிட்னின்னு சொன்னதுமே என்ன பேசிட்டு இருக்க, வேற டொனேட்டர் யாருமே கிடைக்கலையா, நீ வந்துட்டு பண்ணிட்டு பின்னாடி உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ இல்லாத லைஃப்பை என்னால் எப்படி நினச்சி பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். என்னோட அம்மா இல்லாமல் போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. நீ காசு பே பண்ணணும்லாம் கவலைப்படாத, நான் வந்துட்டு அந்த செலவு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க, நீ வேற நான் வேறையா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்தே வந்துட்டு அம்மாவை காப்பாற்றலாம், சரி எவ்வளோ காசு வந்துட்டு பே பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் 3 மில்லியன் சொன்னதுமே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னது 3 மில்லியனான்னு சொல்லிட்டு சரி ஓகே ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா இல்லை வேறு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் தெரப்பி பண்ணலான்னு சொல்கிறா. பட் வந்துட்டு அது வந்து ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம், அம்மாவுக்கு இப்போ நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணால் தானே அவங்கள காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே சரி நம்ம எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணலான்னு சொல்கிறான். ஆனால் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, இவ்வளோ காசுக்கு நம்ம என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. நீ காசு எல்லாமே ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேலப்பா அதுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அந்த ஷாப் வந்துட்டு அவர்கிட்ட ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட் கூட அவனால் காசு வந்துட்டு கொடுக்க முடியலன்னா அப்படிப்பட்ட வெட்டி பையனை நீங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது, நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு எங்கள் கையை பிடிச்சிட்டு விடாமல் இருக்கவுமே என்ன பேசிகிட்டு இருக்க, இது காலேஜ், நீ வந்துட்டு மரியாதையோடு நடந்துக்கணும்னு அவ சொல்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு பிடிச்சவங்க தள்ளும் போது அவள் கீழே விழுக போயிடுறா. வேமா நம்ம ஹீரோ தான் வந்து பிடிச்சி காப்பாற்றிட்டு டீச்சர் சாங் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்ற சொன்னதுமே அங்கே வேமா வந்துட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. அப்போ அங்கே ரொம்ப வந்துட்டு அவனுக்குமே கடுப்பாய் போயிருக்கு. அங்கே நான் வந்துட்டு இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இவங்களுக்கு எதுக்காக காசு தேவைப்படுது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டதும் அவன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுமே அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஆப்ரேஷனுக்கு காசு தேவைப்படுது, பட் இதை கூட அவனால் பே பண்ண முடியல, எப்படிப்பட்ட ஆளை போய் இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க, அவனை மாதிரி வெட்டி பையன் கூட வந்து சேர்ந்து இவங்களுக்கு இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது, நான் வந்துட்டு இவங்களுக்கு காசு வந்துட்டு பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் வந்துட்டு எனக்கே ஹெல்ப் பண்ணுங்கள், நான் வந்துட்டு ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும், அவங்கள விட நான் தான் பெஸ்ட்டானவங்கன்னு சொல்லிட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு ஹீரோ சிரிச்சுட்டு நீ இப்போல்லாம் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியல உனக்குன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு என்னோட லவ் ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு நானுமே அங்கே தான் போகிறேன், நீங்கள் வாங்க உங்களை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதுமே சரின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போயிட்டு இருக்கான். அப்போ அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து வேணான்னு சொல்லிட்டு அவனை போய் சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு கூட அவள் காசு அவன்ட்டு இல்லை, அதை கூட நீங்கள் தான் வந்து பிரட்டி கட்டணுமா, ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஷேன் வந்துடுறான். என்ன வந்துட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன், என் கேர்ள் ஃப்ரெண்டு மேலே கையை விடுன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை வந்ததுமே இங்கே என்னடா வந்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுமே பெரிய சண்டையாயிருது. இப்போ ஹீரோயின் நீங்கள் யாருமே பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நானே பே பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் ஆயிட்டு நீ இப்போ எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னா நான் ஒரு யூஸ்லெஸ் காசு கட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் நான் அப்படிலாம் சொல்லலை, தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோவோட கார்டு அங்கே கிடக்குது, அவங்க அதை பிடிச்சி காப்பாற்றினப்ப அந்த கார்டை வச்சுருப்பான் போல், கோவமாயிட்டு அதை கிழிச்சு போட்டுட்டு அவள் கதவை மூடும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நீ என்ன வந்துட்டு எனக்காக வந்து கொஞ்சம் டீ கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவளுமே வந்துட்டு எதுவும் பேசலை, பேசாமல் வந்துக்கிறா. நீ வந்துட்டு இப்போ உன்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக என்ன வந்துட்டு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே வேகமாக பிடிச்சவங்க வந்துட்டு மடியில் இழுத்து வச்சுட்டு நீ என்ன பார்த்துக்குவ, நீ என்கிட்ட சொன்னேன்னா நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு
செட்டங்க கேட்டதும், அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது, அவன் வந்துட்டு, "நீ எப்படி வந்துட்டு வேற ஒரு பெர்சன பத்தி நினைக்கலான்னு" சொல்லிட்டு திரும்ப அந்த டாபிக்க பத்தியே பேசினதுமே, "தயவு செஞ்சு நீங்க வந்துட்டு விட்டுட்டு இங்கேருந்து கிளம்புங்கன்னு" சொன்னதும், "அது எப்படி நான் வந்துட்டு விடுவேன்னு" சொல்லிட்டு அங்க ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டான். ஹீரோயின் ரொம்ப கோவமாயிடுறா. அங்க ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கா. "நீங்க எதுக்காக என்ட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்றீங்கன்னு" சொல்லிட்டு கேட்டதும், அவன் கோவமாயிட்டு, "4 இயர்ஸா நீ என் கூட சேர்ந்து இருந்திருக்க. நான் வந்துட்டு உன்கிட்ட இந்த மாரி நடந்துக்கிறதுக்கு உன்ட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு நீ நினைக்கிறியான்னு" சொல்லிட்டு என்ன புடிச்சு போர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவன் ரொம்ப கவலையாயிட்டு அழுததுமே அவனுக்குமே ரொம்ப கஷ்டமாயிருது. "எனக்கு வந்துட்டு இப்ப ரொம்ப பசிக்குது. நான் வந்துட்டு என்ன மாரி சாப்பிடுவேன்னு தெரியும்ல, டேஸ்ட் எல்லாமே. நீ எனக்கு அப்படி ஃபுட்ட வந்து ரெடி பண்ணி கொண்டு வான்னு" சொன்னதுமே, அவளுமே அதே மாரி நூடுல்ஸ் எல்லாமே அங்க வந்துட்டு சமைச்சு கொண்டு வந்து குடுக்குறா. "உன்னோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் வந்துட்டு சரியில்லாம இருக்கு. நீ எப்படி வந்துட்டு இதெல்லாமே மேரேஜுக்கு அப்புறம் ஹேண்டில் பண்ணுவேன்னு" சொன்னதும், "அம்மாவுக்கு ஆப்ரேஷனுக்கு காசு வேணும்னா நான் கடன் வாங்கிக்கிற போறேன். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு" சொன்னதும், "கடன் வாங்குனா எப்படி நீ அடைப்பன்னு" சொல்லிட்டு கேட்குறான். "நான் வந்துட்டு உனக்கு ஒரு பெஸ்ட்டான ஜாப் வச்சிருக்கேன்னு" சொன்னதும், அவ பயந்து போயிட்டு என்ன மாரி ஜாப்ன்னு சொல்லிட்டு கேட்குறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவன் வீட்டுக்கு தான் வர சொல்லியிருக்கான். "நீங்க எதுக்காக உங்க வீட்டுக்கு வர சொல்லியிருக்கீங்கன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "நீ வெயிட் பண்ணு. நான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி உன்ன பார்த்தனோ அந்த மாரி தான் நீ இப்பயும் இருக்கன்னு" சொல்லிட்டு, அவளுக்கு டீ எல்லாமே குடுத்துட்டு, "இத குடின்னு" சொல்லிட்டு அங்க ஒரு குட்டி பையன வர சொல்றாங்க. "இந்த பையன் என்னோட நெஃப்யூவோட பையன் தான். நீ இவனுக்கு தான் வந்துட்டு இப்ப டியூஷன் எடுக்க போற" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க நம்ம ஷாவுமே வந்துட்டு, "மிஸ்டர் சாங் நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க வந்துட்டு இவனுக்கு இட்டாலி கத்துக் குடுக்க போறாங்கன்னு சொன்னதுமே, "வாவ்! உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு லாங்குவேஜ் தெரியுமான்னு" சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆயி போயிடுறான். நம்ம ஹீரோயின் டியூஷன் எல்லாமே அங்க ஃபினிஷ் பண்ணிட்டு அங்கருந்து போகும்போது, வேகமா அங்க வந்துட்டு வந்து ஹீரோயின புடிச்சு இழுத்துட்டு கிஸ் பண்ணிட்டு அங்க விடவே மாட்றான். ஹீரோயின், "மொத என்ன விட்டு தொலடா சாமின்னு" சொல்லிட்டு எஸ்கேப் ஆயி அங்கருந்து போகும்போது, நம்ம ஷென் வந்துட்டு இவங்க வீட்லருந்து இவ என்ன போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு பயந்து போயிடுறான். ஹாஸ்பிட்டல்ல அங்க நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவ தான் மீட் பண்றதுக்காக போயிருக்கா. அப்ப அவங்க அம்மா வந்துட்டு, "நீ இப்படி எனக்காக வந்துட்டு காச செலவழிச்சு நீ வந்து வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்காத. நீ பேசாம வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வழிய பாரு. நான் வந்துட்டு எத்தன நாளைக்கு தான் உயிரோட இருந்துற போறேன்னு" சொன்னதும், "அம்மா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இல்லாம நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும் இந்த உலகத்துல? நான் மேரேஜையுமே வேணாலுமே கொஞ்ச நாள் தள்ளி வைக்க அவன்ட்ட சொல்லிடுறேன்னு" சொன்னதும், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்ப அங்க நம்ம ஷென்மே அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப ஃபீல் ஆயிட்டுருக்கு. அப்ப அவன் அங்க வந்துடுறான். "நான் அம்மாக்காக பிடிச்ச சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே கூட்டிட்டு போறாங்க சாப்பிட்றதுக்காக. இப்ப ஹீரோயின், "நான் அம்மாகிட்ட வந்துட்டு நான் பேசிட்டு இருந்தத கேட்டிருப்பேன்னு நெனைக்கிறேன். நம்ம மேரேஜ கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு தள்ளி வச்சுக்கலாம்" அப்படின்ட்டு சொன்னதுமே, அவனுமே, "சரி ஓகே உனக்கு எப்படியோ விஷயம் அப்படியே நம்மளும் வச்சுக்கலாம்னு" சொல்றான். பட் ஆனா வந்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஹீரோயின் அவங்க அம்மா கூட போய் அங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அவங்க அம்மாக்கு அங்க ஃபுட் எல்லாமே கொண்டு போய் வந்து குடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு இருக்கா. ஹீரோ தான் கால் பண்ணதுமே அவ கட் பண்ணி விடுறா. அவன் திரும்ப கால் பண்ணிட்டு, "என்ன தைரியம் தான் நீ என்னோட ஃபோன கட் பண்ணுவ? நான் வந்துட்டு கீழ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 5 மினிட்ஸ்ல வரலன்னா நான் வந்துருவேன்னு" சொன்னதுமே, ரொம்ப பயந்து போய் வேகமா விழுந்தடிச்சு அங்க போயிட்டுருக்கா. அப்ப என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நாளைக்கு வந்துட்டு முக்கியமான ப்ராஜெக்ட் பத்தி அந்த ஓல்ட் ஹவுஸ்ல போய் பேசணும். நீயுமே கூட சேர்ந்து வந்துரு. எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குன்னு" சொல்றான். ஹீரோயின வம்பு பண்ணி புடிச்சு அங்க வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு அங்க விடவே மாட்றான். ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆளாளுக்கு வந்துட்டு ரொம்ப பாடாப்படுத்துறானுங்களே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆயிட்டுருக்கு. பிறகு நெக்ஸ்ட் டே அங்க வந்துட்டு கிளம்பி போனா, அங்க ஆல்ரெடி வந்துட்டு ரியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுமே இருக்கா. அங்க அவ வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, "நீங்க என்ன இதுக்காக கூப்பிட்டதுக்கு ரொம்ப ஹேப்பின்னு" சொல்லிட்டு அவன டச் பண்ண போறா. பட் அவன் இங்க டச் கூட பண்ண விட மாட்றான். ஹீரோயினுமே அவன் வந்துட்டு அங்க கிளம்பி கூட சேர்ந்து போயிட்டுருக்கும்போது, நம்ம ஷென் வந்துட்டு அதெல்லாமே அங்க பார்த்துட்டு, இவங்களோட வீட்ல இவளுக்கு என்ன வேலை? என்ன வந்துட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் ஜெலஸ் ஆயிட்டுருக்கு. அப்ப அங்க நம்ம ஷாவ் வந்துடுறான். "நீ வந்து நீங்க ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த வீட்டோட மருமகளாவே ஆயிரலாமேன்னு" சொல்லிட்டு அவன் அங்க வந்துட்டு ஹீரோயின புடிச்சிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க நம்ம ஷென் வந்துட்டு, "நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேல இருந்து மரியாதையோட கை எடுத்துரு. உன்னோட டர்ட்டியான ஹேண்ட் அடி. இல்லன்னா உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கோவப்பட்டு அங்க சண்டை போட்டதுமே, அங்க நம்ம ஹீரோயின், "தயவு செஞ்சு பேசாம இருங்கன்னு" சொல்றா. "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கன்னு" சொன்னதும், "நான் இப்படி இந்த குட்டி பையனுக்கு டியூஷன் தான் எடுக்க வரேன்னு" சொன்னதுமே, "நீ அப்படிலாம் ஒண்ணும் பண்ண வேணாம். பேசாம வந்துட்டு நீ வந்து இந்த ஜாப்ப குயிட் பண்ணிருன்னு" சொன்னதும், "ஜாப்பெல்லாம் என்னால குயிட் பண்ண முடியாது. நான் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி குடுத்துருக்கேன். அப்புறம் பெனால்டி நான் தான் கட்டணும்னு" சொன்னதும், "எப்ப பார்த்தாலும் காசு காசு நீ ஏன் காசோட பின்னாடியே நீ அலைஞ்சிட்டு இருக்க?" அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, "ஏன்னா அந்த காசுலாம் தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்" அப்படின்ற சொல்லிட்டு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த ஷாவுமே, "நீ வந்துட்டு இப்போ உங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கன்னு" சொல்லிட்டு அங்க பேசும்போது, நான் வந்து கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கா. ஸோ வந்துட்டு ரொம்பவே அவளுக்கு கவலையாயிருது. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவ அங்கருந்து போயிடுறா. பிறகு நைட் அவள வந்துட்டு சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம ஷென் வர்றான். "நான் கோவத்துல தான் ஏதோ பேசிட்டேன். தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிரு" அப்படின்றத சொல்றான். "நான் வந்துட்டு கண்டிப்பா கூடிய சீக்கிரம் இன்னுமே நெறைய சேலரி வாங்கிடுவேன். உன்னோட தேவைகள் எல்லாத்தையும் என்னால வந்து பூர்த்தி பண்ண முடியும். 2வது அம்மாவுக்குமே நான் நல்லா ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் குடுப்பேன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோயினுமே, "சரி ஓகே நீ ஒண்ணும் கவலைப்படாத" அப்படின்றத சொல்றா.
ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு, பிரசிடென்ட் கூட கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது, அதை விலகிறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதும் அவள் சரி ஓகேன்னு சொல்கிறா. ஜாப்பையுமே நீ குயிட் பண்ணிடுன்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவன் ரொம்பவே அங்கே ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணதுமே ரொம்ப வந்துட்டு அவளுக்கு நோஸ் ஆகி போயிடுது. அப்போ அங்கே வந்துட்டு அவள் ஸ்டாப் பண்ணிட்டு நான் இதுக்கு இப்போ ரெடியாக இல்லைன்னு சொன்னதும் நம்ம எவ்வளோ வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கோம், பட் ஆனால் நீ இப்போ வரைக்குமே என்னை ஒரு டைம் கூட டச்சே பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் வந்துட்டு டச் பண்ண விட்டா இவன் வந்துட்டு நான் பியூர் இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவானேன்னு சொல்லிட்டு நோஸ் ஆகி போயிட்டு அப்போ அங்கே வந்துட்டு அவன்கிட்ட வந்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, ஏன்னா நம்மகிட்ட இப்போ ப்ரொடெக்ஷனுமே இல்லை அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவன் அப்படியே சிரிச்சுட்டேவும் இப்போயே நான் போய் வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் மெடிக்கல்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோ அவளுக்கு கால் பண்ணிட்டு நான் கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அவள் ரொம்ப பயந்து போயிட்டு இப்போ என்ன வேலைன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் இப்போ கரெக்டான டைம் வரலன்னா நீ இப்போ அவன் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பா அப்படி தானேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது, எப்படினாலும் நான் அவனை மேரேஜ் பண்ண போகிறேன், இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நான் அவனை வந்து எனக்கு ஹேண்டில் பண்ணி தானே நான் ஆகணும்னு சொன்னதுமே அதான் உனக்கு சர்ஜரி பண்ணிவிட்டு அவனை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, அவன் வந்துட்டு உன்னை உண்மையிலே லவ் பண்ணிட்டு இருக்கானா, உன்னோட பாஸ்ட் எல்லாமே தெரிஞ்சாலுமே அதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், அதுதான் உண்மையான லவ் அப்படின்றத சொன்னதுமே அப்படியா, அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வர எல்லா பொண்ணுங்கிட்டையுமே உங்கள் இந்த டர்ட்டியான பாஸ்ட்டை பற்றி நீங்கள் சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு கழுத்து பிடிச்சிட்டு இருக்கான். நீ வந்துட்டு என்னை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காத, மரியாதையோடு இருந்து பேசிக்கோன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஷென்மே வந்ததுமே அவளுக்கு ரொம்ப நோஸ் ஆகி போயிடுது. அவன் யார் காருக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ ஒன்றும் பயப்படாத, அவன் வந்துட்டு இங்கே உன்னை பாத்திரம்லாம் முடியாது, ஏன்னா இந்த கண்ணாடி வெளியே எதுவும் தெரியாது உள்ளே நடக்கிறது அப்படின்றத சொல்லிட்டு அவள் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே ஹீரோயின் சுத்தமாக அங்கே வந்துட்டு விருப்பம் இல்லாமல் அவனை வந்து டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு கோவம் ஆகிட்டு இப்போ மரியாதையோட காரை விட்டு நீ இறங்கி வெளியே போயிரு, ஒழுங்காக வந்துட்டு நாளைக்கு டியூட்டிக்கு வந்து சேர் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே வரும்போது அப்போ அங்கே அவங்கிட்ட நீங்கள் இப்போ எதுக்காக நீங்கள் கூப்பிட்ருக்கீங்கன்னு சொன்னதுமே அங்கே அவன் கூட வந்துட்டு ஒரு குட்டி பாப்பாவுமே வந்திருக்கா. அந்த பாப்பாவை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இவனோட பேபி இருக்குன்னு சொன்னாங்களே, ஒருவேளை அந்த பேபி இதுதானோன்னு செட்டவை யோசிக்கிறா. இந்த பியூட்டிஃபுல் ஆன்ட்டி யார் அப்படின்ற செட்டங்க கேட்டதுமே நான் உனக்காக குக் பண்ண வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு செட்டு கேட்டதும் அந்த பாப்பா நூடுல்ஸ்ன்னு சொல்கிறா. சரி ஓகே நான் வந்துட்டு பண்ணுறேன்னு சொல்லும்போது நீ வந்துட்டு எனக்காகவும் சில வேலைகள் பண்ணணும்னு சொன்னதும் அப்புறம் உனக்கு எந்த ஒரு வேலையுமே பண்ண முடியாதுன்னு அவன் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் உன்கிட்ட வந்துட்டு யார் வந்து சொன்னது எனக்கு பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு, உனக்கு அப்படி ஆப்ஷனே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமாகுது, ஏன்டா பாடாப்படுத்துறன்ற மாதிரி இருக்குது. நீ வந்து டெய்லி அந்த பாப்பாக்காக நீ வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணணும், நான் உனக்கு டெய்லியுமே வந்து 25,000 கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவளை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். விடவே மாட்டான் எங்கேயும் விலகி போக. பிறகு பார்த்தா இந்த ஷென்னை வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஏமாற்றி அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அவங்க பாஸும் வந்துட்டு ஹாப்பியாக்கணும், இவனுக்கு வந்துட்டு ப்ரொமோஷன்லாம் கிடைக்குன்னு நம்ம ஹீரோயினுமே பாவம் நம்பி அங்கே வந்துட்டு போயிடுறான். அங்கே ரூம்குள்ளே போய் அனுப்பி விட்டுட்டு இவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான், வாழ்க்கையில் எப்படியாச்சும் முன்னுக்கு வந்துடணும்னு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அவன் கூட சேர்ந்து கேட்கும்போது அவன் பண்ண வேலைக்கு நீங்கள் அவனை பற்றி இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு அவனுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறப்ப அவங்க பாஸ்மே அங்கே வந்துட்டு இந்த ட்ரிங்கை நீ வந்து குடிச்சாகணும், உன்னோட அம்மாவை நீ காப்பாற்றணும்னு நினைக்கிறே இல்லைன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே ஹீரோயின் அந்த ட்ரிங்கை வந்து குடிச்சிடுறா. குடிச்சதுமே பார்த்தா அங்கே வந்துட்டு அவள் பாடி எல்லாமே ஒரு மாதிரியாக வந்துட்டு ஆயிட்டுருக்கு, புரிஞ்சுக்குது ட்ரக்கு கலந்துருக்காங்கன்னு. இவன் பார்த்தாங்க உள்ளே பிடிச்சிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே அவர் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க குளிக்கிறதுக்காக போயிடுறா. பட் வந்துட்டு அவள் கையை கட் பண்ணிட்டுனாலும் தன்னை காப்பாற்றிக்கிறணும், ஆனால் இவங்ககிட்ட போய் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வரும்போது பார்த்தாங்க அவங்க பாஸ் இல்லை நம்ம ஹீரோ தான் இருக்கான். அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அவளுக்கு எல்லாமே வந்துட்டு இவனோட வேலை தான், இவனோட ரியல் ஃபேஸை விட்டு காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கான். ஹீரோயினை பிடிச்சவங்க வந்துட்டு மடியில் உட்கார வச்சுட்டு நான் இப்போ இங்கே கரெக்டான டைம் வரலன்னா நீ என்ன பண்ணியிருப்பேன்னு சொன்னதும் என்ன பண்ணியிருப்பேன் அவன் கூட சேர்ந்து பெட்டை தான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு சொன்னதுமே இவே கோமாயிட்டு கிஸ் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு பெரிய வந்துட்டு பிரச்சனையாக போயிட்டுருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. இந்த பக்கம் பார்த்தா இவன் இந்த பக்கம் பார்த்தா இவன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எங்கள் டார்ச்சலாக தான் இருக்குது. அப்பாங்க நம்ம ஷென்னை வந்துட்டு அவன் மீட் பண்ணிட்டு ஒன்று மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே கிடையாது, எவ்வளோ தூரத்துக்கு நம்பினேன், ஆனால் நீ இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணேன்னு சொன்னதுமே நான் என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணேன், நீ வந்துட்டு அவன் கூட சேர்ந்து எத்தனை டைம் வந்து பெட்டை போயிருப்ப, எனக்கு என்ன தெரியாதா, நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரகிளிங் பர்சன்ன்ற வாஸ்தானே நீ இப்போ வரைக்குமே என்னை டச் பண்ணாமல் விட்டுருந்த, காசு இருந்தால் நீ எப்போயும் என்னை வந்துட்டு டச் பண்ண விட்டுருப்பே இல்லை. இன்னொரு விஷயமே தெரியும், உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு அந்த ஃபேமிலி தானே வந்து சர்ஜரி பண்ணி காப்பாற்றிருக்காங்க, காசு
காசுமே அவங்க தான் குடுத்துருக்காங்க அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோயின பத்தி அவங்க ரொம்ப மோசமா பேசுனதுமே, அவ ரொம்ப கோவமாயிட்டு கன்னத்த சேர்ந்து அடிக்க வர்றா. அவன் கைய புடிச்சுட்டு, "இந்த மாரி வேலையெல்லாம் என்ட்ட நீ பண்ணாத. நான் வந்துட்டு உன்ன நம்புனதுக்கு நீ தான் வந்துட்டு என்ன இப்படி ஏமாத்தியிருக்க. நீ இத்தன வருஷமா என்ன லவ் பண்ற மாரி ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருந்திருக்க. ஒரு டைம் கூட நீ உண்மையிலேயே என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு, அவன் மனசுல இருந்து வச்சிருந்த அந்த வன்மத்த எல்லாத்தையுமே அங்க கொட்ட ஆரம்பிச்சுடுறான். அதெல்லாமே பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இவ்வளோ நாளா பாசமா பேசிட்டு இருந்த ஒரு பெர்சன் உல்டாவா பேசுறானேன்னு. அப்ப அங்க வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் இத்தன நாளா நான் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே பலன் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த சாங்கோட துணையெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. நல்ல ஒரு பொண்ணா பார்த்துட்டு வந்து நான் செட்டில் ஆயிரலான்னு சொல்லிட்டு, அவனுமே நம்ம ஹீரோயின யூஸ் தான் பண்ணியிருந்திருக்கான். அங்க வந்துட்டு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆளுங்க எல்லாருமே புடிச்ச உடனே அங்க அடி வெளுத்து விட்டாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவ போய் மீட் பண்ணிட்டு, "உங்க பொண்ணுக்கு நான் வந்துட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன். நீங்க சொன்ன எல்லாத்தையுமே. நீங்க வந்துட்டு என்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு என்ன மாரி வந்து பண்ணியிருக்கீங்கன்னு" சொன்னதும், டாக்டர் எல்லாருமே அசிஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. நல்லா பார்த்துக்குவாங்கன்னு சொன்னதும், அவ ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. பட் வந்துட்டு நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கெல்லாம் நீ வந்துட்டு என்ன வந்து குடுப்ப அப்படின்ற செட்டுங்க கேட்கும்போது, அவ வந்து ப்ரொடக்ஷன் எடுத்து கையில குடுக்குறா. அப்படின்னா, "நீ எல்லாத்துக்குமே ரெடியா தான் வந்திருக்கியான்னு" செட்டுங்க கேட்டதும், அவ ஆமான்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்க ரொமான்ஸ்மே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பிறகு நைட் அவங்க வீட்டுக்கு வந்தா, அங்க ஷென்தா இருக்கான். அவன் வந்ததுமே கோவமாயிட்டு ஹீரோயின்ட்ட, "இது எல்லாமே நீ தானே வந்துட்டு அவன்ட்ட சொல்லி என்ன அடிக்க வச்சேன்னு" சொன்னதும், "நீ எத பத்தி பேசிட்டு இருக்க? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு" சொல்லம்போது, "எனக்கு எல்லாமே உனக்கு பத்தி தெரியும். நீ இப்ப அவன் கூட சேர்ந்து அஃபேர் வச்சுட்டு இருக்க. நான் இப்ப உங்க அம்மாட்ட இத பத்தி சொல்லி நான் என்ன மாரி அசிங்கப்படுத்துறேன்னு பாருன்னு" சொன்னதும், "உனக்கு எனக்கு ஆல்ரெடி வந்து பிரேக்கப் ஆயிருச்சு. நீ இப்ப என்ன வந்துட்டு இத பத்தி பேசிட்டு இருக்க? மரியாதையா நீ கிளம்பி போன்னு" சொன்னதும், அவன் ரொம்ப கோவமாயிடுறான். "அது எப்படி நீ வந்துட்டு உன் இஷ்டத்துக்கு இந்த மாரி பேசிட்டு இருப்ப? என்னோட அம்மா, அப்பா வரப்போறாங்க. ஸோ பிக்கப் பண்றதுக்கு நீ வந்து தான் ஆகணும். கேர்ள் ஃப்ரெண்டா நீ நடிக்கணும்னு" சொன்னதும், "நான் ஏன் நடிக்கணும்னு சொல்லிட்டு கேட்கிறா? அப்படின்னா நான் வந்துட்டு போய் அங்க உங்க பேரண்ட்ஸ் உங்க அம்மாட்ட வந்துட்டு உன்னோட அஃபேர பத்தி நான் பேசவான்னு" சொல்லிட்டு கேட்டதுமே, வேற வழி இல்லாம அங்க வந்து ஒத்துக்க வேண்டியதாயிருது. அங்க மீட் பண்ண போனா, அவங்க பேரண்ட்ஸும் இவன மாரி தான் காசு பிடிச்சு போய் பேசிட்டு இருக்காங்க. வந்துட்டு "உன் வீடு இல்ல வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல எல்லாம் தங்க முடியாது. எங்களுக்கு என்ன நீ வந்துட்டு ஹோட்டல்ல புக் பண்ணியிருக்கியான்னு" சொல்லிட்டு மல்டி மில்லியனர் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. உங்க அம்மாக்கு ஆப்ரேஷன் நடக்க போதாமே, காசு எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லிட்டு, என்னமோ அவங்க பையன் தான் கொட்டி குடுக்குற மாரி பேசுறாங்க. நம்ம ஹீரோயின், "உங்க பையன் இப்போ வரைக்கும் ஒரு 5 காசு கூட கெடுக்க கிடையாது. நீங்க வந்துட்டு ரொம்பலாம் கவலைப்பட தேவை கிடையாதுன்னு" சொன்னதும், அவனுமே அங்க வந்துடுறான். ஸோ வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கருந்து கிளம்பி போறாங்க. அவங்க அம்மாவ மீட் பண்றதுக்காக தான். அங்கேயுமே போயிட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப சீப்பா தான் அங்க வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப டிமாண்ட்லாம் பண்றாங்க நம்ம ஹீரோயின். பட் அதெல்லாமே ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறா. அவங்க பையன்ட்ட, "நீ நல்லா தானே இருக்க. எதுக்காக இந்த மாரி பொண்ண போய் சூஸ் பண்ண? 2வது இந்த மாரி இடத்துல ஏன் இருந்துட்டுருக்கன்னு" சொல்லிட்டு அங்க பேசிட்டு ரொம்ப வந்துட்டு இரிட்டேட் பண்ணிட்டுருக்கவுமே, நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டுமே அதெல்லாமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. "என்ன மாரி லேடிப்பா இவங்க? இவங்க இந்த மாரிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டுருக்காங்க" அப்படின்ற செட் அவனுக்கே கஷ்டமாயிட்டுருக்கு. இங்க வந்துட்டு நம்ம ஷென்னுக்கு என்னன்னா, இவ வந்துட்டு அந்த ஷாவோட சேர்ந்து கனெக்ஷன் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுட்டுருக்கான். அதனால தான் இவன் ஒரு பக்கம் வந்துட்டு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்கான் ஹீரோயின. அப்புறம் இவங்க குடும்ப சவகாசமே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க பிளாக் பண்ணிட்டு நம்பர் எல்லாத்தையுமே வீட்டோட பாஸ்வேர்டையுமே வந்துட்டு அங்க மாத்தி விட்றா. பட் அவன் வேற ஒரு கீய வச்சு வீட்ல வந்துட்டு ஹீரோயின் கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். "எனக்கு என்ன உன்ன பத்தி தெரியாதா? நீ அந்த ஷாவோட சேர்ந்து அஃபேர் வச்சுட்டு தானே இப்ப என்ன சீட் பண்ணிட்டு இருக்கன்னு" சொன்னதும், "இப்போ மரியாதையா வீட்ட விட்டு வெளிய போயிரு. இல்லன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பா போலீஸ்ல உன்ன புடிச்சு குடுத்துருவேன்னு" சொல்றா. அங்க கழுத்துல வேற இவன் வந்துட்டு பண்ண வேலையால அங்க வந்துட்டு அடிபட்டு அங்க பிளட் வேற வந்துட்டுருக்கு பாவம் அவளுக்கு. அவள மீட் பண்ணிட்டு, "என்ன அவன் உன் மேல கை வச்சானான்னு" சொன்னதும், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கவலைப்படாதீங்கன்னு" சொன்னதுமே, "இதுக்கப்புறம் அவன் உன்ன டச் பண்ண மாட்டான். அப்படி பண்ணான்னா அவன் இந்த உலகத்துல இருக்க மாட்டான். நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அவன் இங்க கேர் பண்ணி பார்த்துட்டு போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மா, அப்பா அங்க வந்துடுறாங்க. "உங்க பொண்ணுக்கு வந்துட்டு ஒழுக்கம்னா என்னன்னு நீங்க சொல்லிக் குடுக்கலையா?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், "என்ன விஷயம்ன்னு" சொல்லிட்டு கேட்டதுமே, அவ மார்னிங் எந்திரிச்சு எனக்கு ஒரு குட் மார்னிங் கூட விஷ் பண்ணல. எனக்கு ஃபுட்டுமே ப்ரிப்பேர் பண்ணலன்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே வந்துடுறான். பெரிய வந்துட்டு நல்ல புள்ளைய பெத்து வச்சவங்க வந்து பேச வந்துட்டாங்களாமா. "உங்க புள்ள எப்படி ஒழுக்கம் கெட்டவன் தெரியுமா? தன்னோட வந்து கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கணுன்றதுக்காக, தன்னோட ஒய்ஃப வந்து சேல்ஸ் பண்றதுக்காக வந்துட்டு ரெடியானவன் தான்" சொன்னதும், "அதெல்லாம் என் பையன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு" சொன்னதும், "என்ட்ட எவிடன்ஸ் இருக்கேன்னு" சொல்லிட்டு அவன் வந்துட்டு போட்டு காமிக்கிறான் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட. "என் ஒய்ஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அட்ராக்ட்டா இருப்பா. நீங்க அந்த கான்ட்ராக்ட்ல மட்டும் எனக்கு சைன் பண்ணி குடுத்துருங்க. நான் இன்னைக்கு அவள வந்துட்டு உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன்னு" சொல்லிட்டு பேசியிருக்கான். ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அம்மாக்கு அங்க ரொம்ப கஷ்டமாயிருது. "உங்க பையன் தான் இவளுக்கு காசு குடுத்தான்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சிட்டு இருக்காதீங்க. இப்போ வரைக்கும் அவ பே பண்ணியிருக்கா. அவளோட கார்ட்ல தான். எல்லாம் அவ உழைச்ச காசுன்னு" சொன்னதும், அத கேட்டுட்டு அவ்வளோதான் ஹீரோயினோட அம்மாக்கு அங்க நெஞ்சே வலிக்க ஆரம்பிச்சிருது.
அப்ப அங்க நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க அம்மாங்க சாரி கேட்குறாங்க. நான் வந்துட்டு எப்படி ஒரு பையன போய் உனக்காக மேரேஜுக்கு வந்துட்டு பார்த்து வச்சுட்டேன். ஜியாங் வந்துட்டு இப்ப இவன பத்தின டீட்டெயில்ஸ்லாம் சொல்லலைன்னா, எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காதேம்மான்னு சொல்லிட்டு அவங்க அழுததுமே, நம்ம என்ன மூஞ்ச பார்த்தாம்மா மனுஷங்க நல்லவங்களா, கெட்டவங்களான்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும். அவனுங்க மனசு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள புகுந்து நம்மளால பார்க்க முடிஞ்சா, ஏன் வந்துட்டு இப்படிலாம் பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத அவ சொல்றா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்குமே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்ன ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். நீ அவன மேரேஜ் பண்ணு, இவன பண்ணுன்னு சொல்லிட்டு உனக்கு மேரேஜ் பண்ணணும்னா பண்ணு, இல்ல சந்தோஷமா நீ நிம்மதியா இரு அப்படின்றத சொல்லிடுறாங்க. காமிக்கிறாங்க. அவங்க அப்பா பார்த்தா ஹீரோவ பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. உன் கூட சேர்ந்து இருக்க பசங்க எல்லாருமே மேரேஜ் பண்ணி பிள்ளை குட்டின்னு இருக்காங்க. நீ மட்டும் இப்படியே சுத்திட்டு இருக்க. ஒண்ணு மரியாதையா மேரேஜ் பண்ணு, இல்ல நான் ரியாவ பிடிச்சு உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருவேன். எனக்கு என்ன தெரியாதா? உனக்கும் ரியாக்கும் ஆல்ரெடி பேபி இருக்குது அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவள நான் இப்போ வரைக்கும் டச்சே பண்ணதில்ல. நீங்க பாட்டு ஏதாச்சும் உளறாதீங்கப்பா அப்படின்றத சொல்றான். எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதே ஐடியா இல்லன்னு சொன்னதுமே, நான் உன்ன சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு என்ன ப்ராப்ளம் எல்லாமே சார்ட் அவுட் ஆயிருச்சா, உனக்கு அவனுக்குமே வந்துட்டு என்ன ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே எண்ட் ஆயிடுச்சான்னு சொன்னதும், ஆமாம் பிரேக்கப் ஆயிருச்சு, இதுக்கு நீங்கள் ஜியாங்க் தான் தைக்க சொல்லணும், அவர்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிடுங்கன்னு சொன்னதுமே, நான் இன்னைக்கு அவனை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறேன், நீயே வந்து மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே வந்துட்டு அவன் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. இவனுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ரியாவுமே வந்துடுறா. அங்கே அவன் எதுக்காக நீ சாங்க கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்ற செட்டு கேட்டதும், நான் முக்கியமான விஷயமா பேச போகிறோம், நீ உள்ளே போ, நாங்கள் வந்து பிறகு பேசிக்கலான்னு சொன்னதும் அவளும் சரின்னு செட்டு போகிறா. பிறகு எல்லாருமே சேர்ந்தாங்க சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்க 2 பேருமே நல்லாவே வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு ரொமான்ஸுமே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோ ஆளை காணோம். அப்போங்க நம்ம ஹீரோயின் எடுத்தவொடனே நியூஸை பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்ற நியூஸ் தான் போயிட்டுருக்கு. அவன் சரி நம்மளுக்கு என்னன்ற மாதிரி வந்துட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அப்போங்க நம்ம ஹீரோவில் பிடிச்சவங்க கிஸ் பண்ணிட்டு விடவே மாட்டான். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை இதோட நம்ம ஏன் பண்ணிக்கிறணும், தேவையில்லாமல் வந்துட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னதும், யார் சொன்னது உன்னை விட போகிறதுன்னு சொல்லிட்டு, நான் எப்பயும் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்கிறான். நான் பிஸ்னஸ் ட்ரிப்காக போகிறேன் வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை இதுக்கப்புறம் விடவே மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோ இனிமேல் பார்க்கில் போய் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கா. நான் வந்துட்டு இதை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த சைடில் வந்துட்டு ஒரு ஆன்ட்டி வந்துட்டு பேசிட்டு போகும்போது அவங்க ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறாங்க. ஸோ ஹீரோயின் அவங்கள வந்துட்டு ஹெல்ப் பண்ணி அங்கே வந்துட்டு நல்லா பார்த்துக்கிறான். அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. சிங்கிளான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் ஆமான்னு சொன்னதும், என்னோட சிஸ்டரோட பையன் ஒருத்தர் இருக்கான், ரொம்ப நல்ல பையன்மா, நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறியா, நான் வந்து பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ இனிமே சரின்னு சொல்கிறா. அங்கே வந்துட்டு பிளைண்ட் டேட்டுக்காக போனதுமே அங்கே வந்துட்டு ஒரு பையன் வர்றான். அவனுமே நம்ம ஹீரோயின் மாதிரியே ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் பேசுவான் போல். அவனுக்கு எல்லாமே வந்துட்டு ஹீரோயின் மாதிரியே தெரிஞ்சிருக்கு. ஸோ 2 பேருமே பேசி அங்கே நல்லா வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே அவங்களுக்குமே கிடச்சிருது. ஹீரோயினுமே இவன்ட்டு வந்து விலகி இருக்கணும்னா இதான் நல்ல வழின்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து போகும்போது அங்கே ஷாவுக்கு வந்துட்டு அதை பார்த்துட்டு ரொம்பவே கோவமாகி போயிடுது. நீ வந்துட்டு என்ன இவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாகி போயிடுறான். ஏன்னா அவனுமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறது வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோவோட அம்மா தான். அவங்க வந்துட்டு இப்போ தான் பையன்ட்டே வந்துட்டு கசின் பிரதருக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்துருந்தேன், ரொம்பவே நல்ல பையன் அப்படின்ற சைட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ வந்துட்டு அங்கே நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஒரு பார்ட்டியுமே ஏற்பாடு பண்ணா. நம்ம ஹீரோ ஏன்னா அவன் கூட சேர்ந்து வரதை பார்த்துட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிருது. கடைசியில் எங்கள் அம்மாவே எனக்கு இப்படி வெளியே வருவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கலையே, அவங்க வந்துட்டு எனக்கு பார்க்க வேண்டிய பொண்ணு அவன் கூட செட் பண்ணி விட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு கவலையாயிருது நம்ம ஹீரோ. ஏன்னா அப்போ அங்கே அவன்கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அப்படின்னு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீங்கள் தானான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே அவன் சொல்கிறான், அவன் வந்துட்டு உன்னை தேடாத இடமே கிடையாது இந்த 7 இயர்ஸா, ஆனால் அவன் போய் உன்னை விடுவான்னு நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ற செட்டு இங்கே கேட்டதும் நம்ம ஹீரோயின் பட் வந்துட்டு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபேக்காவாச்சும் வச்சுக்கணும்னு சொன்னதுமே அவனுமே சரி ஓகே நான் வந்துட்டு ரெடியாக தான் இருக்கான்னு சொல்லிடுறான். பிறகு ஹீரோயினை ஹீரோங்க பிடிச்சி போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணேன்னா நான் உன்னை விட்டுவே நினைக்கிறியான்னு சொன்னதும், உன்னோட இந்த ட்ரிக்கெல்லாம் இப்போ யூஸ் ஆகாது, ஏன்னா என்னோட பாய் ஃப்ரெண்டுகிட்ட ஆல்ரெடி நான் எல்லா விஷயங்களையும் பற்றி சொல்லிட்டேன்னு சொன்னதும் அவனுக்கு இன்னுமே அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஹீரோயின்ட்டு அவங்க அம்மா என்னம்மா அந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டதும் அது என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோன்னு சொன்னதும் அதை கேட்டு அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அவனோட ஃபேமிலி நேமை கேட்டுட்டு ஆனால் அவங்களுக்கு வியர்டாக ஃபீல் ஆகுது, என்ன இதோ வந்துட்டு தெரிஞ்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கவலை வேற ஆயிட்டுருக்கு. இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா இப்படி எங்கள் அம்மா வந்துட்டு எல்லாத்தையுமே கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டாங்களே, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கேட்டதும் நீமே வந்துட்டு அவளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அவனை மாதிரியே ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் பேசுகிற மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம், அவள் கேரியருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத சொன்னதும் அவனுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணுறான். நம்ம ஹீரோயினையுமே மீட் பண்ணுறதுக்காக அங்கே வந்துட்டு வர சொல்கிறான், ஜாப்பனாமே போட்டு கொடுக்கலான்னு. பட் எதுவுமே நடக்க மாட்டுது, எல்லாமே அங்கே உல்ட்டாவாக போயிடுது. அதுக்குள்ளமே பகை தான் வந்துட்டுருக்கு இவங்களால. அப்போ அங்கே
அந்த ஷாவுக்கு வந்துட்டு அங்கே புதுசாகவுமே வந்துட்டு கம்பெனியில் வந்து பெரிய ப்ரொமோஷன்லாம் கிடச்சி அங்கே கார்லாமே வாங்கி திரும்ப நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவங்க வந்துட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோங்க வந்துட்டு அவனை அடித்து போட்டுட்டு கடைசியில் வந்துட்டு அவனை ஜாப்பை விட்டுமே அவங்க ஃபயர் பண்ணி விட்டாங்க. ஓவர ஆட்டம் போட்டு அங்கே வேலை இல்லாமல் தெருவில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு அவன் வந்துடுறான் கடைசியில். இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா கடைசியில் உங்களுக்கு மேரேஜ் உண்மையிலே நடக்கிற லெவலுக்கு போனதும் ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினோட அம்மா வேமா நீங்கள் போங்க, இல்லைனா எல்லாமே தலைகளாக மாறி போயிடும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்குமே வெட்டிங்குமே அங்கே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ இந்த வெட்டிங் நடக்காது அப்படின்ற செட்டு அங்கே பேசி வந்ததுமே அங்கே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாயிருது. எல்லாத்தையுமே கெடுக்கிறதுக்காக வருவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அடிச்சுட்டு அங்கே சண்டை போடுறான். இப்போ ஹீரோவோட அம்மாவுமே இது எல்லாம் உண்மைதான், நாங்கள் வந்துட்டு ஒரு பெரிய உண்மையை சொல்கிறோம், நீங்கள் 2 பேருமே சிஸ்டர் பிரதர், நீங்கள் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா நீ வந்துட்டு என்ன மறந்து போயிட்டியா, என்னை வந்துட்டு நீ வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு போனால்தான், அப்போ பிறந்தவ தான் இந்த பொண்ணு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவ்வளோதான் அங்கே கிம்மோட அம்மாவுக்கு கோவம் ஆகிட்டு இத்தனை வருஷமாக என்னை ஏமாத்திருக்கியாடான்னு சொல்லிட்டு போட்டு அடித்து அவங்களுக்கு சண்டை வந்துடுது. பார்த்தா ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு நான் வந்துட்டு இவளை கொல்லா மட்டும் விட மாட்டேன், இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இவ என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு கத்தி வச்சு குத்த வரும்போது அங்க வேமா ஓடி வந்துட்டு நம்ம ஹீரோ காப்பாத்திடுறான். அவனுக்கு கத்தி குத்துப்பட்டுருது. அங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அவன் அங்க ஹீரோயினை ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு ப்ளீஸ் என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத, நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், ஆனா வந்துட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது, நான் ரிட்டர்ன் வந்ததே உன்னை தேடுறதுக்காக தான் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிட்டு இருக்கு. அவளை பிடிச்ச அவன் கிஸ் பண்ணிட்டு நீ இல்லாத லைஃப் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே எனக்கு இப்படி பேசுகிற அந்த பர்சனை வந்துட்டு யாருன்னே தெரியாதேப்பா, எனக்கு அவனை பிடிக்கவும் பிடிக்காது, புள்ளி பண்ணிட்டு டாமினேட்டிங் பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் தொல்லை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன யாராச்சும் தொல்லை பண்ணாங்கன்னா அவங்கள வந்துட்டு போட்டு அடி வெளுக்கிற அந்த பர்சனை தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க டீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருது. ஃபைனலாக இப்படி அவங்க 2 பேருமே ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.